மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். திமுகவுல எதிர்பார்க்காத ட்விஸ்ட். இன்னைக்கு ஊடகங்களுடைய நிலைமை அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகம் இப்படி பேசிட்டாரே, விஜய் இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டாரே, திமுக விமர்சனம் பண்ணிட்டாரு அப்படிங்கறத ஒரு ஒரு புரோட்டோகாலா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இன்னைக்கு ஐயோ இந்த கட்சி தலைவர் விஜய் இப்படி விமர்சனம் பண்ணிருக்காரு, இவரு இந்த மாதிரி பேசியிருக்காரு, இவரெல்லாம் கட்சியே நடத்தல, கூட்டம்காக தான் மக்கள் எல்லாம் வராங்க, சும்மாங்க ஏதாவது தருவாங்கன்னு வராங்க, இப்படியெல்லாம் மோசமா கூட விமர்சனம் பல பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே விஜய் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுகவுல கூட்டணியை உடையுது, முக்கியமான ஆள் ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டாங்க, செங்கோட்டையன் அவர்கள் திரும்ப வருவாரா அப்படின்னு சொல்லி அவருக்கு பின்னாடி தொண்டர்கள் நிறைய பேர் போறாங்க, இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நிலையமா உண்மையாவே கள நிலவரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, திமுகக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா, திமுக இவ்வளவு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்களா, திமுக அவங்களுக்கு இருக்கிற தொகுதிகளை எப்படி எல்லாம் பிரிச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது பெரிய பஞ்சாயத்தா போகுது. எக்ஸாக்டா சொல்லணும்னா கிட்டத்தட்ட சின்னவருக்கு 40 தொகுதிகள் அளவுக்கு கொடுத்தே ஆகணும், அவருக்கு கொடுத்தா மட்டும்தான் அவருடைய பேர் நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு திமுகவினுடைய மேலிடம் பயங்கரமான கணக்குகள் போட்டு வச்சிருக்காங்க. சோ சின்னவரால இதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை வரும், இடையூறுகள் வரும், சீனியர் வர்சஸ் ஜூனியர் அப்படிங்கிற பல பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு ஊடகமாவது பேசுதான் நம்ம பிளாஸ்ட் பண்ணுவோம், நம்ம நிறைய பேசுவோம். அண்ட் உண்மையான கள நிலவரம் என்ன அப்படிங்கறது ஃபுல்லாவே டீகோட் பண்ண போறேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் அண்ட் நான் தீபிகா. கடைசியில விஜய் அவர்கள் சொன்னது சரிதான் போல இருக்கே அப்படின்னு எல்லாருமே நினைக்க தோணுது. என்ன காரணம்? விஜய் அவர்கள் சொன்னது என்ன, உங்க குடும்பத்துல இருக்கிற நபர்கள் மேலதான் கான்சென்ட்ரேஷன் அதிகமா பண்றீங்க, உங்களுடைய நபர்களுக்காக மட்டும்தான் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருந்தாரு. ஆப்வியஸா இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரை நம்ம பெருசா ஆக்கணும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கப்புறம் துணை முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்துல இருந்து முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வரணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப தெளிவா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாராமா. சோ இப்போதைக்கு இவங்களுக்கு இந்த தொகுதிகள்லாம் இருக்கு, ஆனா இவருக்கு மட்டும் 40 தொகுதியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி செம்ம ஸ்ட்ராங்கா இவர் நிக்கிறாரு. என்ன தீபிகா, அவரு நின்னா கூட்டணி கட்சிகள்லாம் எதுவும் பேச மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா வரேன், அந்த கதைக்கும் வரேன். கூட்டணியை சமாளிக்கணும் அப்படின்னா உதயநிதி அவர்களுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். விசுவாசிகள்னு சொல்லுவாங்கல்ல, இவர் தான் நம்மளுக்கு முக்கியம், இவங்க சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி விசுவாசிகள் அப்படிங்கிறது உதயநிதிக்கு ரொம்ப 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 கம்மி. நிறைய அணிகளை அவர் மானிட்டர் பண்ணியிருந்தாலும் இளைஞர் அணி அப்படிங்கிற ஒரு பொறுப்பு அவருக்கு வந்துச்சு இல்லையா. சோ இதுல இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு அளவுக்கு ஒரு பேரை வாங்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ரொம்ப பெருசாவான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கும் கனிமொழிக்கும் சபரீசன் அவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டா பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கிற இந்த நபர்களுக்காக ஒரு விசுவாச கூட்டம் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். என்ன நீனு நம்ம இவங்க எல்லாம் பரவாயில்ல அரசியல் காலத்துல இருக்காங்க, நீ எப்படி துர்கா ஸ்டாலினை கூட சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் அரசியல்ல தாங்க இருக்காங்க, சும்மாவா? அவங்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இவங்க 2 பேருமே ரத்த சொந்த பந்தமா இருக்கும் சூழ்நிலையில இவங்க எல்லாரும் ஒண்ணுதான். சோ இவங்களுடைய கண் பார்வையில இவங்களுடைய கை அசைக்கிறாங்கல்ல, இதுலதான் மொத்த அரசியல் காலமே மாறுதல்லாம் சொல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். சரி ஓகே, இப்ப நம்ம அதுக்குள்ளெல்லாம் டீப்பா போக வேண்டாம். ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி வரும்போது இவருக்காக ஒரு தனியா ஒரு அரசியல் களம் அப்படிங்கிறது வேணும், அவருக்குன்னு தனியா விசுவாசிகள் அப்படிங்கிறது வேணும். இது எப்படி வரும்? நினைச்ச உடனே உருவாக்கிட முடியுமா? சரி, நேரு அவர்களே நீங்க போங்க, இதுக்கப்புறம் ஏன் பேச்சு கேட்காதீங்க. உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் என்ன சொல்றாரு, அவர் பேச்சு கேளுங்கன்னு சொன்னா நேரு கேட்பாரா? வாய்ப்பே கிடையாது. அவர் கேட்கறதுக்கு வாய்ப்பு ஒரு பர்சன் கூட கிடையாது. அடுத்து சுப்பிரமணியமே நீ இனிமே ஏன் பேச்சு கேட்காத, அவர் பேச்சு கேளுனா கேட்டுருவாரா? வாய்ப்பு கிடையாது. அடுத்து சரி ஓகே, வேலு எடுத்துக்கலாம், என் கூடவே இருக்கிற செந்தில் பாலாஜி அவர்கள் எடுத்துக்கலாம். செந்தில் பாலாஜி சாரி, அவரை நான் தப்பா சொல்லிட்டேன் பாருங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். ஆனா இன்னும் நிறைய நபர்களுங்க, சேகர் பாபு அவங்க இவங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எல்லாம் போய் என் பேச்சு கேட்காதீங்கப்பா, அவரோட பேச்சு கேளுங்கப்பான்னு சொன்னா திடீர்னு மொத்த மாறுதலும் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அங்க ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதற்காக தான் திமுக ஒரு பெரிய பிளான் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்கிற ஒரு பிளானை கேட்டீங்கன்னா நீங்க அப்படியே டென்ஷன் ஆயிடுவீங்க, ஆடி போயிடுவீங்க. சோ இதுக்கப்புறமா
கூட்டணி அப்படிங்கிற பிரச்சனைகளையோ இல்லைன்னா போய் மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற பிரச்சனைகளையோ இனிமே நீ தான் பாத்துக்கணும். கூட்டணியை நாங்க பாத்துக்கிறோம். மக்கள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்க வாங்க வேண்டியது அப்படிங்கிறது உன்னுடைய கடமை மட்டும்தான். அதனால களத்துக்கு போ. இதுக்கப்புறம் களத்துல போயிட்டு களத்தில் உதயநிதி அப்படிங்கிற ஒரு டேக் வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ண, மக்கள் உன் பின்னாடி வரணும், மக்கள் உனக்காகவே ஒரு பேஸை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க. சோ வாகனத்தை எடுத்துக்கிட்டு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஏரியாஸ்லயும் பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சோ அதுக்கான ஒரு பெரிய வரவேற்பு எப்பவும் போல திமுகவினுடைய ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லயும் ஒரு மேடை நிகழ்ச்சிகளையும் ஒரு பிரச்சாரத்திலயுமே கூட்டிட்டு வர மாதிரி ஆட்களும் குவிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா முப்பெரும் விழா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் சொதப்பலா போயிடுச்சு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாதிரி இருக்கும்போது சரி தீபிகா, நீ 40 தொகுதிங்கிற மொத்தமா டோட்டலா எவ்வளவு இருக்கு? இவ்வளவு தொகுதிகள்ல அவங்க எப்படி 40 கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 2021 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மொத்தமா 173 தொகுதிகள்ல திமுக மட்டும் தான் போட்டிட்டுச்சு. அண்ட் கூட்டணிக்கு அவர் பிரிச்சு கொடுத்ததுன்னு பார்த்தா மொத்தம் 61 தொகுதிகள் தான். சோ இப்ப 173ல இவங்க இருக்காங்க, 61ல அவங்க இருக்காங்க. பட் இதே மாதிரி 61 தொகுதிகளை மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி? முடியாதுங்க. ஏன், எதுக்காக அப்படின்னா போன வாட்டி அக்செப்ட் பண்ணாங்க, இன்னைக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய டிமாண்ட் இருக்கு. யாரு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. அவங்க கிட்ட போனாங்கன்னா இன்கேஸ் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு வெற்றி பயணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தொடர்ந்துச்சுன்னா இவங்களை விட அவங்களுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது கூடுதலா தானே கிடைக்கும். சோ எங்களுக்கு 1 தொகுதி 2 தொகுதி ஒரு 3 சீட்டு அதுக்காக எல்லாம் நாங்க கஷ்டப்படணுமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்க அங்க ஸ்பிரிட் ஆகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பல பிரச்சனைகள் திமுக சந்திக்கும். அதனால என்ன பண்றாங்க, இந்த வாட்டி குறைஞ்சபட்சம் 80 சீட்டாவது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கணும். போன வாட்டி 61 தொகுதிகள் அப்படிங்கறத இந்த வாட்டி அட்லீஸ்ட் ஃபார் அ வைல் 80வது கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுக கணிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம். சோ 154 தொகுதிகளை மட்டும்தான் திமுக இப்ப நம்ம போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம சின்னவருக்கு மட்டும் 40 தொகுதிகள் கொடுத்தா மட்டும்தான் அவருக்கான ஒரு பேஸ் கிரியேட் ஆகும். சோ அவர் அங்கங்க நிக்க வச்சு அவரை கரெக்டா மானிட்டர் பண்ணி அவங்களுடைய ஐடிவிங் அப்படிங்கிறதுக்கு செயல்பட்டு இவர் தான் இனிமே, இவர் மட்டும் தான் நம்மளுக்கு இனிமே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய விடியலே இவர் தான் அப்படிங்கிற அளவுக்கு இவரை போர்ட்ரே பண்ணி டோட்டலா மாத்தணும் அப்படின்னா இவரு களத்திலேயே இருக்கணும், மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும், மக்கள் பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பல டிமாண்ட்ஸ் என்ன ஆகுது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பக்கம் டோட்டலா திருப்பி விட்டுருவாங்க. அதுதான் இப்ப நடக்க போற விஷயமும். சோ இப்ப இவர்கிட்ட இப்ப 40 தொகுதிகள் இருந்தா மட்டும்தான் கொஞ்சமாவது அவரால் ஜெயிச்சு ஓரளவுக்கு இவர் கையில ஒரு பெரிய பேஸ் நிற்கும், நிறைய விசுவாசிகள் கூடுவாங்க. இதுதான் திமுகவினுடைய டோட்டல் பேஸாவும் இருக்கும். புரியுதா? சோ இதுதான் அங்க நடக்க போகுது. இதுல இந்த 144 தொகுதிகள்ல இன்னும் பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது எங்க பிரியுதுன்னு பாருங்க. திமுக எந்த தொகுதிகள்லாம் போட்டியிடும் அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. அடுத்து கூட்டணிக்கு எவ்வளவு எல்லாம் கொடுக்க போறாங்கன்றது ஒரு பிரச்சனை. சரி, அந்த கூட்டணி தான் 80ன்னு நம்ம சொல்லிட்டோம்ல. 144ல பேச தீபிகானீங்கன்னா இதுல 40 தொகுதி கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போயிடும். அடுத்த கட்டமா இதுல சீனியர்ஸ் அப்படின்னு இருப்பாங்க, முக்கியமான ஆட்கள், அவங்களுக்கு சீனியர்னு இருப்பாங்க. ஒரு மண்டலம் ஒரு தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அதுலயே ஒரு 3-4 பேர் பெரிய தலைகள், முக்கிய தலைகள் இருக்காங்க. இவங்கள்ல நீ இது வச்சுக்கோ அது வச்சுக்கோன்னு எப்படி பிரிப்பாங்க? சிக்கல் அப்படிங்கிறது ஏடா கூடமா இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இன்னும் 8 மாசம் இருக்கு, இன்னும் 7 மாசம் இருக்கு, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பொறுமை காத்துட்டு இருந்தாலும் உள்ள பயங்கரமா இந்த தொகுதி இவருக்கா கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களை வச்சுக்கணும், இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இவங்களை வச்சு பண்ணணும்னு சொல்லி செம்ம பிளான்ல திமுக இருக்காங்களாம். பட் ஸ்டில் அதற்கான ரிசல்ட் இல்லை அப்படிங்கறதுதான் சொல்றாங்க. வெயிட் பண்ணுவோம். களத்துல பல பிரச்சனைகள், நிர்வாகிகளை சமாளிக்கிறதே ஒரு பெரிய சவாலா பார்த்துட்டு இருக்கிற திமுக அரசில் இப்போ ஓட்ட உடைச்சல் இருக்கா? திமுக உடனே கூட்டணி எல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு போயிருவாங்களா? வராதா? பெரிய அளவுல இருக்காதான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் ஒண்ணுமே வராது. எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா ரொம்ப ஸ்மூதா தான் போகும். ஆனாலும் யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவிலேயே பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த தொகுதிகள் பிரிக்கிறதுல பல பிரச்சனைகள் இருக்கு. கூட்டணி கைவசம் நிறைய இருந்தாலும், எக்கச்சக்கமா இருந்தாலும் டிமாண்ட் அப்படிங்கிறது வெளியில அதிகமா இருக்கு. அந்த டிமாண்டை காமிச்சே திமுகவை பூச்சாண்டி காட்டுவாங்க கூட்டணியில இருக்கிறவங்க. சோ எல்லாத்தையும் சமாளிக்க போறது எப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது கூடவே ஊடகங்கள் இதை எல்லாத்தையும் தவிர்த்துட்டு இது எல்லாத்தையும் பேசுறாங்களே, சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் பேசுறாங்களே, நம்மளை விட்டுறாங்களேன்ற மாதிரிதான் இருக்கு. அண்ட் இன்னும் என்னெல்லாம் நடக்கும், அரசியல் களத்துல இன்னும் ஹாட்டா பேசக்கூடிய வார்த்தைகளும் விவாதங்களும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் உங்களுக்கு நான் எடுத்துட்டு டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னும் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.